அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த வகையில் பல்வேறு வகையான தகவல் எல்லாமே பதிவில் செஞ்சுன்னு வரோம். இந்த பதிவு அப்படின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் அடுத்த 2026 வருடம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. அதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு கட்சியும் செயல்பாடுகளை செஞ்சுன்னு இருக்குது. இப்போ நம்மளும் ஜோதிடம் சார்ந்த வகையில் நம்முடைய தரப்புக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி தலைவர்களுடைய ஜாதகம் எல்லாமே நல்லா சிறப்பாக கணிச்சு வச்சுருக்கோம். அந்த ஜாதகத்துடைய தகவலின் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம பழனிசாமி அவர்களுடைய ஜாதகங்க. இப்போ இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக எல்லாமே பிறந்த நேரம்லாம் சரியாக இருக்கா எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாமே பார்த்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது பார்த்தோம்னா நமது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்து பார்க்குறம்போது இது நம்ம விஜய் அவர்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸுங்க. இப்போ எப்படியுமே இருக்கக்கூடிய தலைவர்களை எப்படியுமே இவங்க 3 பேர் தான் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய தலைவருங்க. எப்படியுமே காம்படிஷன் அப்படின்றது இவங்க 3 பேருக்கு தான் ரொம்ப ஹெவியாக இருக்க போகுது. அதனால் இவங்க 3 பேருடைய ஜாதக டீட்டெயில்ஸும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபி ஜோதத்தின் அடிப்படையில் ஃபுல்லாக ஜாதகத்தெல்லாம் கணிச்சு இவங்க பிறந்த நேரம்லாம் நல்லா சரியாக இருக்குதா எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு 3 பேருடைய ஜாதக டீட்டெயில்ஸை நம்ம பர்ஃபெக்டாக வச்சுன்னு இருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸின் அடிப்படையில் இவங்களுக்கு உண்டான அந்த கிரக கொடுப்பினெல்லாம் எப்படி இருக்குது, இவங்களுடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்கும், லக்கண பாவம் அப்படின்றது ஆளுமை தன்மையை குறிக்கும். இப்போ இவங்க 3 பேருடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய அரசியல் சார்ந்த வகையில் நல்ல ஒரு போல்டாக இருக்கக்கூடிய நபரா இல்லை ஆளுமை பண்பு சற்று குறைவாக இருக்கக்கூடிய நபரா அப்படின்றது 3 பேருடைய ஜாதகத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2026 வருடம் அந்த எலெக்ஷன் டைம் பீரியட் அப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியெல்லாம் எந்த மாதிரியான வகையில் இருக்குது, தசாபுக்தி இவங்களுக்கு வெற்றிக்கு உண்டான தன்மையில் இருக்குதா, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இவங்களுடைய கூட்டணி சார்ந்த வகையில் எப்படியுமே கூட்டணி அப்படின்றது கடைசியாக எல்லாருமே வைக்க போகிறாங்க. இவங்களுடைய கூட்டணி எப்படி இருக்கும், இந்த கூட்டணி மூலம் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறதுக்கு உண்டான கொடுப்பனை இருக்குமா, இந்த மாதிரியான தகவல் எல்லாமே நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனவே வரக்கூடிய பகுதியில் இந்த தலைவர் இவங்களுடைய ஜாதகத்தை எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இவங்களுடைய அரசியலுக்கு உண்டான கொடுப்பனை எப்படி இருக்குது, 10ஆம் பாவத்துடைய தன்மை எப்படி இருக்குது, ஆளுமை பண்பு எப்படி இருக்குது, எல்லாத்தை விட 2026 வருடம் இவங்க எலெக்ஷனில் ஜெயிப்பாங்களா, இந்த மாதிரியான எல்லா தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம்.